ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பென்டன் சிட்டிஸில் அல்பிடோ அப்படிங்கிற பேரில் ரொம்பவே பிரில்லியண்ட்டான ஒரு கேல்வன் ஒரு வில்லன் இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேரக்டர் ஏலியனெக்ஸை யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், இவரால் ஏலியனெக்ஸை யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அல்பிடோவால் ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் முடியும்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஏலியனெக்ஸ் அப்படின்ற ஒரு ஏலியன் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஏலியன். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, பென்னே இந்த ஏலியனை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்களில் யோசிச்சுட்டு தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது அல்பிடோவால் இந்த ஏலியனை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். முதல்ல பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக இந்த குட் காப்பி பேட் காப்பி அப்படின்ற எபிசோடில் ஒரிஜினல் ரீகேலிப்ரேஷன் ஆம்னிட்ரிக்ஸோட ஒரு ரெப்ளிகாவை நம்மளுடைய அல்பிடோ யூஸ் பண்ணுவார்ல. ஸோ அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அல்பிடோவால் ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். பிகாஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோடான் ஸ்ட்ரீமோட அந்த ரெப்ளிகாவாக இருக்கக்கூடிய அந்த ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கனெக்ஷனில் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அல்பிடோ நினச்சிருந்தாருன்னா ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் ஆகாத ஒரு அல்டிமேட்ரிக்ஸை நம்ம அல்பிடோ யூஸ் பண்ணுவார்ல, அதை யூஸ் பண்ணும்போதும் ஏலியனெக்ஸாக அவளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்க முடியும். இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அப்புறம் முடியாதுன்னு சொன்னீங்க, எதனால் முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி நம்ம அல்பிடோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்ம அல்டிமேட் சீரீஸில் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா தன்னை கேல்வனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா பென்னோட உருவத்தில் இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் தேவையில்லாமல் குறுக்கு அந்த மிஷினை குழப்பி விட்டதுனால எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் அல்டிமேட்ரிக்ஸோ இல்லை ஆம்னிட்ரிக்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பவர் பார்த்திங்கன்னா நம்ம அல்பிடோவுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆம்னிவர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்ரிக்ஸ் மாதிரியே ஒரு ரெப்ளிகாவை நம்மளுடைய அல்பிடோ உருவாக்கியிருப்பார். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெபிலைசர் மட்டும்தான். இதை யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவரால் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் ஃபார்ம்ஸை அன்லாக் பண்ண முடியும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த விதமான டிஎன்ஏவும் கிடையாது. பிகாஸ் எல்லா டிஎன்ஏவும், அதாவது நம்ம அல்பிடோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லா ஏலியன்ஸ்கோட டிஎன்ஏவும் பார்த்திங்கன்னா பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்லேருந்தே நம்ம அல்பிடோவுக்கு அந்த ஆக்சிடென்ட்டில் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அல்பிடோ நினைக்கும் போது நினைக்கிற ஏலியன்ஸாக மாறிக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில், அதாவது நீங்கள் அல்டிமேட் சீரீஸில் நம்ம கேல்வனாக மாற ட்ரை பண்ணும்போது பென் குறுக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவார்ல. ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா பென்னோட அல்டிமேட்ரிக்ஸில் ஏலியனெக்ஸ் அன்லாக் ஆகலை, லாக்கில் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அல்பிடோ நினச்சாலும் ஏலியனெக்ஸாக அந்த டைமில் மாற முடியாது, ஆம்னிவர்ஸ்லேயும் மாற முடியாது. ஈவன் ஃபீட்பேக்கை கூட பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அல்பிடோவால் யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற சமயத்தில் அல்பிடோ நினச்சிருந்தா ஏலியனெக்ஸாக மாறலாம். ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணாமல் ஆம்னிவர்ஸில் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்துட்டிங்கன்னா அவரால் ஏலியனெக்ஸாக மாற முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதனால தான் எந்த இடத்துலையுமே நம்ம அல்பிடோ பார்த்திங்கன்னா ஏலியனெக்ஸை யூஸ் பண்ணிக்கல. ஸோ அப்படின்னா ஏலியனெக்ஸாக ஒருவேளை நம்ம அல்பிடோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ வாட் இஃப் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஸோ ஏலியனெக்ஸாக நம்ம அல்பிடோ ஆல்ரெடி ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காரு. ஸோ ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அந்த 2 கேரக்டர்ஸ், அதாவது செரீனா பிலிக்கஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள எந்த இடத்துலையுமே நம்ம அல்பிடோவால் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவர் ஒரு வருஷம் எந்தவித மூமெண்ட்ஸுமே இல்லாமல் ஏலியனெக்ஸோட பாடிக்குள்ளேயே ட்ராப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் ஹியூமனாக மாறியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒருவேளை நம்ம அல்பிடோ ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்தால் அதோட அவுட்கம் அப்படிங்கிறது இப்படி தான் வந்திருக்கும். அதாவது நம்ம செரீனா பிலிக்கஸை கன்வின்ஸ் பண்ண முடியாமல் அவர் ஒரு வருஷமோ இல்லை பல வருஷமோ பார்த்துட்டிங்கன்னா ஏலியனெக்ஸாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஏலியனெக்ஸோட அந்த செரீனா பிலிக்கஸ் அப்படின்ற அந்த ஒரு பர்சனலை பார்த்திங்கன்னா சில பேர் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அல்பிடோவும் பார்த்திங்கன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஏலியனெக்ஸோட பாடியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக வில்லத்தனமான வேலைகளை தான் அல்பிடோ பண்ணியிருப்பார். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேளை ஏலியனெக்ஸாக நம்ம அல்பிடோ மாறி இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு யூனிவர்ஸை அழிக்கிற அளவுக்கு மோசமான விஷயமாக தான் மாறி இருக்கும். ஆனால் மாறுறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சொல்லலாம் பார்த்திங்கன்னா ஏலியனெக்ஸ் ஏன் எதனால் நம்மளுடைய அல்பிடோ யூஸ் பண்ணிக்கல, யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர்ஸ் இது மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இதே மாதிரி சூப்பர்பான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.